சீக்கிரம் வாங்க மாமா. சரி சரி போலாம். துர்கா துர்கா சார். ஒரு நிமிஷம். ஹாசினி நீங்களா? அம்மா நீ என்ன இங்க? நான் என்னோட அக்கா தங்கச்சி 3 பேர் வந்திருக்கோம். ஆமா நீங்க என்ன இங்க? நாங்களும் இந்த 3 பேர் தான் வந்திருக்கோம். ஓ நானு சூரிய மாமா அப்புறம் குழந்தை. அம்மா உன் சரி. அக்கா தங்கச்சி எல்லாம் எங்க? நான் அப்படியே போன் பேசிட்டே நின்னுட்டேன். அவங்க அவங்க அங்க இருக்காங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். சரி நீ இங்கே இரு. நான் போய் மாமா குழந்தை 2 பேரையும் கூட்டிட்டு வந்து உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். சரி இங்கே தான் இருக்கணும். ஓகே. எங்க போனாங்க இவங்க? காணோம். சூரிய மாமாவும் தேவி அம்மாவும் எங்க போனாங்க? என்ன துர்கா போன் பேசிட்டு இங்கே நின்னுட்ட? போலாமா? கொஞ்சம் இருக்கா. நம்ம எதிர் வீட்ல இருக்கிறவங்க என்ன பார்த்தாங்க. அவங்க பக்கத்துல தான் போயிருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க போலாம். எங்கேயும் காணோம். வண்டி எங்க போகுது? மெதுவா மெதுவா. இங்க இருக்கீங்களா 2 பேரும்? மாமா ஏய் பாத்து பாத்து கீழே போட்டுறாத. உங்களை எங்கெல்லாம் தேடுறது? எங்களை எதுக்காக நீ தேடுற? ஆமா எங்களை விட்டுட்டு நீ எங்க போன? நம்ம வீட்டுக்கு எதிரில இருக்க ஒருத்தவங்கள பார்த்தேன். பேசிட்டு இருந்தேன். சூரிய மாமா நீங்க இங்க வாங்கல. உங்களை நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். அதெல்லாம் எதுக்கு ஹாசினி? அதெல்லாம் வேணாம், நம்ம கிளம்புவா. நான் அவங்க கிட்ட உங்களையும் தேவியும் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டேன் மாமா. அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. போலனா தப்பாயிடும் மாமா. ப்ளீஸ் மாமா வாங்க. என்ன ஹாசினி? சூர்யாவா போயிட்டு வரலாம். சரி வாங்க போலாம். வாங்க. அக்கா நான் போறேன், நீங்க வாங்க. ஏய் எதிர் வீட்டுக்காரங்க வருவாங்கன்னு சொன்னால இரு போலாம். மாமா சீக்கிரம் வாங்க. ம் தேவிமா இதுக்கு அப்புறமும் வரப்போறாங்க. டைம் ஆகுது, வாங்க போலாம். ப்ளீஸ் டாடி இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்கலாம். சரி. தேவிமா எல்லாரும் போயிட்டாங்க. நம்ம தான் லாஸ்டா இருக்கோம். வாங்க போலாம். நான் மேல இருந்து அம்மா பார்த்தேன் சூர்யா. எப்படி மிஸ் ஆனாங்கன்னு தெரியல. தேவிமா இப்ப நம்ம வீட்டுக்கு போலாம். இன்னொரு நாள் வந்து பார்க்கலாமா? என்ன? வா. சரி. வாங்க. சீனி, சோயா பீன்ஸு, நூடுல்ஸு, சீரகம், வெந்தயம், அவளு அவ்வளோதானே? ஓ வெள்ளை ரவை, கோதுமை ரவை. சரி சரி போட்டு அனுப்புகிறேன். மொத்தமாக பையன்கிட்ட பில்லை கொடுத்து அனுப்புகிறேன். நீங்கள் பணத்தை கொடுத்து விடுங்க. டேய் தம்பி இங்க வாடா. இந்தா இந்த லிஸ்ட்ல இருக்கிற பொருள்லாம் போட்டு சாவித்திரி மாமி வீட்டில் போய் கொடுத்துட்டு மறக்காம பணத்தை வாங்கிட்டு வா. குடி. நாங்கெல்லாம் கரெக்டா கலெக்ஷன் பண்ணிட்டு வந்துருவோம். நீங்க கராரா இருங்க. வணக்கங்க. வாமா. நேத்து நான் போட்ட ஊறுகாய் சுமாரா போச்சா? என்னவோ சுமாரா போச்சான்னு கேக்குற? நானே எதிர்பார்க்கல. சூப்பரா போச்சு. முதல்ல வாங்கிட்டு போனவங்களே திரும்ப வந்து கேட்டு கேட்டு வாங்கிட்டு போனாங்க. ரொம்ப சந்தோஷங்க. இருமா. நேத்து போட்ட அட்டைக்கு பணம்.
அப்புறம் இன்னைக்கு 4 அட்டை சேர்த்து போடுமா? ம் சரிங்க. குடுமா குடுமா இருக்கதா குடுமா. ஆ, அவ்வளவுதானே, சரிங்க. வேற எதுவும் இருக்கா? கொண்டா கொண்டா கொண்டா. அவ்வளவுதான். ஆ, சரிம்மா. அப்ப நான் வரேங்க. ஆ. ஆ. டேய் என்னடா பாத்துட்டு நிக்கிற? லிஸ்ட்ல இருக்கிற பொருள்லாம் போட்டு கஸ்டமர் வீட்ல போய் டெலிவரி பண்ணிட்டு வா. ஏன் அண்ணாச்சி இப்படி இருக்கீங்க? அண்ணாச்சி நேத்து போட்ட ஊறுகாயே ஓடவே இல்ல, 2ஓ 3ஓ தான் போச்சு. சுமாரா கூட போவாத ஊறுகாய சூப்பரா போச்சுன்னு போய் சொல்லி பணத்தை வேற தூக்கி கொடுக்குறீங்க. தம்பி, அவங்க ஊர் விட்டு ஊர் வந்து புதுசா தொழில் ஆரம்பிச்சிருக்காங்க போல. நேத்து போட்ட சரக்கு ஓடல, இன்னைக்கு வேணாம்னு சொன்னா அவங்க மனசு வருத்தப்படும்ல. அதுக்கு இப்படிதான் பண்ணணுமா? நான் கூட இந்த இடத்துல கடை வைக்கும் போது இந்த கடைலாம் ஓடான்னு தான் சொன்னானுங்க. அப்ப நான் எவ்வளவு வேதனைப்பட்டேன் தெரியுமா? அந்த வேதனைய இன்னொருத்தர் படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சந்தோஷமா பேசி பணத்தை கையில கொடுக்கும்போது அவங்க முகத்துல ஒரு சந்தோஷம் தெரிஞ்சு பாத்தியா? அதுக்கு ஈடு என எதுவுமே கிடையாது. அந்த பொண்ணு சந்தோஷமா போய் அவங்க வீட்டுல இருக்கவங்க கிட்ட, அவங்க அம்மா கிட்ட எல்லாம் இந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கும். தொழிலையும் சிறப்பா பண்ணுவாங்க. ஆம்பளைங்களுக்கு 1000 தொழில் இருக்குடா, ஒண்ணு இல்லைன்னா இன்னொன்னு. ஆனா இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு ஊறுகாய் போடுறது இந்த மாதிரி சின்ன சின்ன தொழில் தான். அதை நாம கெடுக்க கூடாதுடா, ஊக்குவிக்கணும்.